Hey guys, வணக்கம் and welcome to my channel. இந்த வீடியோ எது பற்றினா இன்றைக்கி அண்ணன் வந்து வீடு வாங்குறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நடக்குது இன்றைக்கி. ஸோ நிறையா பேப்பர்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து சைன் வைக்கணும், நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக வீடு வாங்கினா உங்களுக்கு அந்த ஸ்டேன் டு தின்றது வந்து புங்குச்சூரன் கிடைக்கும். ஸ்டேன் டு தின்னு 10 தான். இப்போ உங்கள் இதுக்கு பார்க்க போனால் நீங்கள் வந்து 4,000 + 9,000 + ஸ்டேன் டு கட்டணும். ஸ்டேன் டு பார்க்க போனால் ஆனால் 10 தான் கட்டுவீங்க. இந்த இது வந்து எங்களுக்கு இது வந்து ஃபுல் சிக்னேச்சர். ஃபுல் இது ஓகே. இது வந்து நீ இனிஷியல் பண்ணோம். எவ்ரி பேஜ் இனிஷியல் பண்ணோம். சைன் பெண்டின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அதுதான் நீ பேங்க்ல சைன் பண்ணணும். அந்த லெட்டர் ஆஃப் வரையும் அதே மாதிரி தான் சைன் பண்ணணும். நான் எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ணிடுச்சு. அப்போ இது எல்லாமே நீ ஃபுல்லா தான் போட்டு ஆகணும். ஓகேவா? இங்கே ஒண்ணு போடுங்க. எத்தனை இங்கே ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டுருக்கு. இந்தாங்க அங்கே ஒண்ணு போட்டாச்சு. சூரியன் கரெக்டாக எங்களை பெஸ்ட் பண்ணுற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் என்ன இருக்குன்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோவில் போய் பார்ப்போம். இது வந்து ஐ திங்க் இட்ஸ் மாஸ்டர் பெட்ரூம் வித் பால்கனி. இங்கேருந்து பார்த்தா மண்ணுக்குள்ள வீடுலாம் தெரியும். இங்க இருந்து நீ பார்த்தனா உனக்கு டவர் பிரிட்ஜ் தெரியும். ஆமா. இங்க இருந்து நீ பார்த்தனா டவர் பிரிட்ஜ் தெரியாது. அட்டாச் பாத்ரூம் இருக்கு. And we go for the another room. இங்கேருந்து பார்த்தா பின்னாடி அந்த வியூ அழகா இருக்கு. இதுதான் நம்மளோட பெட்ரூம், நம்மளோட ரூம் ஆக்கிக்கணும். இங்கே தான் நல்ல வியூ இருக்கு. ஸோ இது வந்து 2 ரூமும் வந்து ஒரு பாத்ரூம் ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த சைடு வந்து இன்னொரு ரூம். ஸோ இங்கேயும் அந்த வியூ கிடைக்கும். பேசிக்கலி இட்ஸ் 2 room வித் 1 bathroom. இதுதான் அரிணனோட ரூம்பு. அப்போ இங்கேயும் நீ அங்கே பார்த்து அக்காவுக்கு டாட்டா கட்டலாமே. ஆமாம், இங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு அக்காவுக்கு ஒரு டாட்டா காமிச்சிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு பஞ்சாரம் தித்தி வாங்க சார் தெரியுது. அதே மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணு. அதுதான் முக்கியம். காலைல அந்த வியூ தான் நம்மளுக்கு வேணும். வியூ. ஆமாம். அங்க மாரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே. சத்தியமா தெரியலையா? சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. சூரியன் இங்க உதிக்கிறாரு. ஆமா, இங்கதான் உதைப்பாரு சூரியன். அக்கா வீடு எங்க இருக்கு? இந்த வருஷத்துலயே தான். இங்க தான் தெரியல. வீட்டு நம்பர் தெரியல. ஆமாவா? இங்கேருந்து நான் அங்க நடந்து போயிடுவேன் ஆண்டி வீட்டுக்கு. பேட்மிண்டன்லாம் விளாடுவோம் அக்கா கூட. இதுதான் கிச்சன். இங்கே ஒரு ரூம் இருக்கு. இது வந்து கெஸ்ட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கெஸ்ட்டு வந்தால் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். வீடு பிடிச்சிருக்கா? என்ன எமோஷ்னல் ஆகிட்டீங்களா? பிடிச்சிருக்கு. யாரோட வீடு? ஆ, எங்க மனைவி? கடல்லே இல்லையா?
பிடிச்சிருக்கா வீடு? அந்த ரூம் தான் வேணும். எந்த ரூம்பு? மாஸ்டர் பெட்ரூம் கை வைக்கக்கூடாதுன்ட்டாரு அறிவுண்ண. அது அவரோட என்னோட அப்படிதான் இருக்கு. ஒரு வழியாக எல்லா எக்ரிமெண்ட்லேயும் சைன் பண்ணி இப்போ தான் வெளியாகிருக்கோம். இப்போ நாங்கள் லஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால் லஞ்சு சாப்பிட்டு அடுத்து என்ன பிளான் தெரில. இங்கே ஒரு சொல்லியிருக்கேன் ஆட்டரிச்சி கெட்டி இது இதோட ஹைதராபாத். என்ன சாப்பிட்றீங்க? நெருப்பு கோழியோட காலு. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. சூப்பராக இருந்துச்சு. சரிம்மா விலையும் சூப்பராக இருந்துச்சு. விலை சூப்பராக 500. ஒரு வழியாக வயிறு புடைக்க சாப்பிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். உண்மையாகவே இந்த இந்தியா கேட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டது வந்து எங்களுக்கு திருப்தி தான். அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களாம் போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரைஸா நியாயமான வேலை தான். ஐட்டம் பொறுத்து இருக்கு. என்னென்ன ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னு. நீங்கள் பெரிய ஐட்டம் எடுத்தால் பெருசாக கட்டணும், சின்ன ஐட்டம் எடுத்தால் சின்னதாக கட்டணும். அவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். எங்கள் அம்மா வர அப்படியே ஒரு கிளாஸ் தள்ளி விட்டு உடச்சிட்டாங்க. அது கூட அவங்க சார்ஜ் பண்ணல, அப்படியே கொடுத்துட்டாங்க பில்லை. ஆமாம், சர்வீஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நிறையா ரெஸ்பெக்டோட சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. பேர் என்ன தெரியுமா? மேங்கோ ராயல் சோடா. நல்லா இருந்துச்சு. ஃபலூடா வந்து கண்டிப்பாக இப்போ ட்ரை பண்ணுங்க. அதுவும் மேங்கோவோட ஃபலூடா, அதுதான் வந்து ஹைலைட். அது வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக, அவ்வளோ ஸ்வீட்டாக அப்படி தான் இருந்துச்சு. ஐஸ்கிரீமோடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தார், இந்த மாதிரி லேம்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் லேம்ப் ஷேங்க் வந்து அப்பாவுக்கு கொடுத்தாச்சு. அப்பா வந்து திருப்தி ஆகிட்டார் சாப்பிட்டு. ஸோ ஃபாதர்ஸ் டேவும் வந்துட்டு இருக்குல்ல, அதனால் ப்ரீ ட்ரீட் மாதிரி அப்பாவுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்தாச்சு. சூஸ் பண்ணிட்டு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பண்ணி சொல்கிறேன். அதனால சொல்றேன்.